our channel Mom and Me. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எங்க வீட்டு மாடி தோட்டத்தோட 5வது பகுதி. நம்ம வீட்டு மாடி தோட்டத்துல எப்படி மஞ்சள் விளைவிக்கலாம் அப்படின்ற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க இன்னும் நாங்க முன்னாடி போட்ட மாடி தோட்டத்தோட வீடியோஸ் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேல ஐகார்ட்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் தரோம், கண்டிப்பா போய் பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், நான் உங்கள் சத்யா ராஜமாணிக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் மாடி தோட்டத்தில் மஞ்சள் செடி எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மஞ்சள் எங்கள் மாடி தோட்டத்துலேருந்து எடுத்தது. இதை நான் இப்போ நட போகிறேன். மஞ்சள் விளையிறதுக்கு அதிகபட்சம் 10 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் ஆகுங்க. இப்போ இந்த மஞ்சள் பொங்கல் சமயத்தில் பிடுங்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த மஞ்சள் நடுறதுக்கு இப்படி தான் நடணுன்ட்டு இல்லைங்க. கொஞ்சமாக மண்ணை தோண்டிட்டு இப்படியே மஞ்சள் வச்சுட்டு மூடிடலாங்க. உங்களுக்கு மஞ்சள் செடி வளர்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் பொங்கலுக்கு வாங்கியிருப்பீங்களா அந்த மஞ்சளை அப்படியே வச்சுருந்துட்டு ஒரு மார்ச் மாதம் போல் இந்த மஞ்சளை நட்டு வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு உங்களுக்கு வீட்லேயே மஞ்சள் விளைவிச்சுக்கலாங்க. இப்போ அது மஞ்சள் நட்டு 2 மாதம் ஆச்சுங்க. எல்லாம் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, இது 6 மாத செடி. மஞ்சள் செடியை பொறுத்த வரைக்கும் பெருசாக பராமரிப்புலாம் ஒன்றும் இல்லை. தண்ணி மட்டும் டெய்லி நம்ம ஊற்றிட்டு இருந்தால் போதும். இப்போ பாருங்க, இந்த 8 மாதம் ஆச்சு. செடி நல்லா வளர்ந்துருக்குது. உங்களுக்கே பார்த்தா தெரியும் பாருங்க. மஞ்சள் செடியை பொறுத்த வரைக்கும் நான் காய்கறி கழிவுகள் தான் உரமாக நான் போட்டுட்டு இருக்கேன். மற்றபடி டெய்லி தண்ணி ஊற்றணுங்க. இது ரெண்டும் செஞ்சாலே மஞ்சள் அழகாக விளைஞ்சிருங்க. இப்போ 11 மாதம் ஆச்சுங்க. மஞ்சள் பிடுங்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சளை பிடிங்கிக்கலாம். இப்போ பாருங்க, மஞ்சள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நான் இதே மாதிரி எல்லாத்தையும் பிடுங்கிட்டு நான் கடைசியில் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ மஞ்சள்லாம் பிடுங்கி வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த வருஷம் எங்கள் மாடி தோட்டத்தில் இவ்வளோ மஞ்சள் விளைஞ்சிருக்குது.
நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் நான் சொன்ன மாதிரி மஞ்சள் செடி வச்சு பாருங்கள். எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் விளைஞ்ச மஞ்சளை வேக வச்சு கட் பண்ணி வெயிலில் காய வச்சு வச்சுருக்கிறேன். இது எங்கள் வீட்டு சமையலுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.